நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டே 2 இங்கே இந்த ரெசார்ட்லேருந்து நாங்கள் வெக்கேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். நான் வந்த இடத்துலையே தங்கின ரெசார்ட்டில் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெசார்ட் பேர் பார்த்திங்கன்னா மிஸ்டி வுட் ரெசார்ட். மசனக்குடியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். உண்மையாலுமே சொல்லணுன்னா ரெசார்ட் வந்து வேறு லெவலுங்க. நேற்றுக்கு மதியம் வந்ததுலேருந்து என்ன பண்ணின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணல, ரூமில் தான் இருந்தோம். வெளியில் வந்து இப்படி சூப்பராக அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸு வேறு லெவலு. இந்த செடி தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த பக்கம் எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட். 2 பக்கமே ஃபாரஸ்ட்டு. நடுவால் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. 3 பேர் தங்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் இருக்குது. டார்மெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி அதில் ஒரு 2 இருக்குது. ப்ரைஸை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது, சீசன் மாறுன்ட்டாங்க. குறிப்பாக இங்கே இருக்கிற ஆளுகள் எல்லாமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்போ வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருந்தது, அதனால் ஒரு நாள் நாங்கள் வந்து தங்கினோம். இப்போ வந்து நாங்கள் இங்கேயே வந்து வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இங்கே தங்குறதுக்கு உண்டான ஒரே ஒரு ரீசன் நான் என்ன கேட்டேங்கன்னா, இந்த வண்டி சத்தம் பயங்கரமான இந்த நம்ம நகர சிட்டியில் இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், சுத்தமான காற்று வேணுன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம், அவ்வளோதான். அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் அனிமல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாங்கள் சும்மா அப்படியே போனோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மான் கூட்டம் நிறையா இருந்தது. ரொம்ப க்ளோஸாக போனோம், ரொம்ப க்ளோஸாக போக முடியல, ஜூம் பண்ணி தான் பார்த்தோம். அதனால் அந்த பிக்சர் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். சப்போஸ் இந்த ரெசார்ட்டோட காண்டாக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் வேணுங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோ, ஓகேங்களா. அவர் அந்த சின்ன பையனாக இருக்கார்ல, அவர் தான் ஓனரு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இருந்தார். இது அவரோட வண்டி. நைட் ஒரு ட்ரைவ் போனோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயோட இதில் பார்த்துக்கலாம். ப்ரோ ஒரு ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ, நாங்கள் சொல்லிவிட்டு. ஓகே, அவ்வளோதான். சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு தான். மூஞ்சி அப்படி வைக்காதடா. ஏக்கியாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிரைவர் சார், கார் தோஷன். எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி புக் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்இன் வந்து மதியம் 1 மணிக்கு தான். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா சிங்காரா ரோடு, பேர் சிங்காரா, அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட் ரோடு தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு அப்படியே பாருங்கள். நாங்கள் காரில் வந்ததுனால இந்த மாதிரி தான் வியூ காட்ட முடியும், வேறு வழியே இல்லை. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் அனுத்திட்டு இருக்கோம். 2 வாய்ப்பு தான். இறங்கி போகிறேன் சும்மா சுற்றி. இந்த குட்டி காரு எங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயா? சும்மா இறங்கி ஜாலி பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தது என்னென்ன வருது. என்னப்பா வீடியோ எடுக்கிறியா ப்ரோ? ஓகே. ஜீப்பு சட்டுன்னு வந்துருச்சு. இங்கே மசனகுடியிலேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் இங்கே தான் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ரோட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் நாங்கள் வந்து விஜயோட வண்டியில் போயிட்டுருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? அவங்க பிஸ்னஸ் ஆகலைன்னா பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான். இல்லை இந்த மாதிரி லோக்கல் வண்டி தான் இப்படி போகணும், நம்ம ஓன் வண்டியெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற பேசுவாங்க. டிஎன்ன்றதால பிரச்சனை இல்லை. 2வது நமக்கு இங்கே ஆள் தெரியும்ல, அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு ஜாலியாக டீ குடிக்கிறதுக்கு போகிற மாதிரி பைக்லலாம் வராங்க ப்ரோ. அவங்கெல்லாம் இங்கே லோக்கலாக இருக்கும், வேலை செய்கிறாங்க இங்கெல்லாம் நிறையா. அப்படியே மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டுங்க, வேறு மாதிரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு வேலி மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக இந்த சைடு பூரா ஹில்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஆட்டாமோட்டு ப்ரோ. லேண்ட்ஸ்லைட் ஆனால் எப்படி இருக்கும்? லேண்ட்ஸ்லைட் ஆனால் எப்படி இருக்குமா? அருமை. நல்ல வார்த்தையே பேச மாட்டேன் ப்ரோ. இங்கே வீடு இருக்க மாட்டேருக்கு ப்ரோ. இல்லை இது ப்ரோ செக் போஸ்ட்டா? ஐயோ, பண்ண மாட்டாங்க. யூட்டர்ன் அடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணு. இதுக்கு ஜீப் இவ்வளோ தானா? ஜீப் சஃபாரிக்கு ஒரு 1000 ரூபாய். இதோட எண்டுங்க. இங்கே வந்து இல்லையே, கேட் போடலையே. இல்லை, இதோட எண்டுனே இல்லை, இன்னும் போயிட்டுருக்கு. எங்கே செக் போஸ்ட் இருக்குன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? அதான் ப்ரோ. ஓ, செக் போஸ்ட் வந்துருச்சு. அங்கே ஒரு சின்ன ஒரு சும்மா ஒரு பிளாக் டீ வேணால் போடுவாங்க. அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் போட்டுருவோமாங்க. நடந்து இதோட ஸ்டாப்பு. முன்னாடி வந்தப்போ இவர் போயிருக்காரு, விட்டுருக்காங்க. இப்போ விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, இந்த ஒரு கடை ஒன்று இருக்குது, ஒரு டீ சாப்பிட்டு போயிடும் அப்படின்னா நீங்கள் காரை வெளியில் நிறுத்திட்டு டீ சாப்பிடு அப்படின்ட்டாங்க. அதனால் அப்படியே யூட்டர்ன் போடுறோம். மன்னர் பரம்பரை கார் உள்ள தான் டீ குடிப்பார். பார்த்தீங்கன்னா அப்படி காரை வெளியே தான் நிறுத்தி சொன்னாங்க. காரை வெளியில் போட்டு நடந்து வந்து அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த இடம் இந்த கேட்டோட லாஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பைக்காரா நீர்மின் நிலையம். மேலே டேம் இருக்காமா, அதுலேருந்து பைப் வழியாக கொண்டு வந்து இங்கே மின்சாரம் எடுக்கிறாங்க. அந்த குவார்ட்டர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த கேட்டுக்குள்ளே ஒரு டீ கடை இருந்து போய் நான் டீ சாப்பிட்டு வந்தேன். வேறு எதையுமே நான் அங்கே எதுவுமே எடுக்கலை. ஜீப் சவாரி மசனகுடியிலேருந்து இங்கே ஏற்றிட்டு வர்றாங்க. இந்த ரோடே வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் காருக்குலேருந்து நான் நல்லா எடுக்க முடியல. இங்கே ஃபோட்டோ ஷூட் நடக்குது. கார் அங்கே இருக்குது, தலையும் பாருங்கள் வேறு ரகம். நான் நிறையா யூடியூபர்ஸ் எல்லாத்தோடையும் போயிருக்கிறேன். ஆனால் நம்ம விஜய் ப்ரோ வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா, நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் வீடியோ கிரியேட்டர் அப்படின்னா அவர் தான். ரொம்ப முடியல, என்னால் முடியல. அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுக்கிறார். என்ன பண்ணுவார் தெரில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி கேட்குது பாருங்க மரம் இருக்கிற சவுண்டு. வாவ். இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ப்ரோ. அடுத்தது எங்கே போக போகிறோம்? அடுத்தது எங்கே நெக்ஸ்ட்? என்னை காட்டினா தான் பேசுவோம். இப்படி எல்லாம் பிளாக். எனக்கு ஆய் வருது. பாரு திங்க பேல ஓட்டக்குண்டி நாராயண. வெரி விஜய் சித்து பப்ளிக்கா சொல்றாரு. இல்ல நார்மலாவே சாப்பிட்டோன்னே வந்துடும். என்னன்னு தெரியல. நான் சோலோ ட்ரிப் வந்தா பிரச்சனை இல்லை. குரூப்பா வந்தாதான். நீ வண்டியில இன்னொரு டாய்லெட் மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே வாழ்ந்துருவேன். டாய்லெட் ஷவர் அது கூட ஏதாவது பண்ணிக்கலாம். ஹோட்டல் ப்ரோ, இது 5 ஸ்டார் ஹோட்டல் ப்ரோ. அந்த ஓகே, மேல ஸ்டார் வச்சதுனால 5 ஸ்டார் ஹோட்டலாம். இப்போ அடுத்தது மறையூர் டேம் ரூட்டுக்கு போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ரூட் இருக்கு. அது சிக்கல் தான். வண்டிங்க பார்த்தா ஏதோ பேசுவானுங்க. பட் உங்களை நான் கூப்பிட்டு போறேன். நான் ஒரு லோக்கல் கைடு மாதிரி பேசுறேன்ல. ஆமா, சூப்பர். ஆனால் நல்லா இருக்கும் மக்களே. ஆனால் இவர் லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ வெயிலில் புழுங்கி வேறு மாதிரியே அப்படியே பனினே நனைகிற அளவுக்கு சொட் ஆயிடுச்சாமா. ஆனால் இப்போ வந்து வேறு லெவல். நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் சூடு இருக்குது. லைட்டாக காரில் ஏசி போட்டு தான் போகிறோம். சிங்கிள் மானம் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓ, எங்கடா மானங்க பாருங்க. முதல்ல சொன்ன அதே மாதிரி தான். நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ அந்த கலர் கிரேடிங்கில் சேச்சுரேஷன் ஃபுல்லாக ஏற்றுன மாதிரி தான். நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குது. என்னன்னு தெரில. அது இவ்வளோ க்ரீனாக இருக்குமா? இருக்குது. பெயிண்ட் அடிச்சு விட்ருக்கு. மேலே யாரோ பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. டேய், வீடியோ ஆரம்பிச்சிருந்து கிரிஞ்சாவே பண்ணிட்டு இருக்கிறீங்களே. யாரா சாமி நீங்கள் எல்லாம்? நிறைய சஃபாரியில் நிறைய போகிறாங்க ஜீப்பில். இது ஒரு இது அனிமல்ஸ். அவர் அதான் மெதுவாக ஓட்டுறாரு இல்லையா, அனிமல்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அனிமல்ஸ் எப்படி ப்ரோ தெரியும்? எப்படி தெரியும்? இருந்தால் தானே தெரியும். ஒன்றுமே இல்லை. ஐயே, என்ன நடந்திருக்குன்னு என் கண்ணை பார்த்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஏன்னா இங்கே ஓட்டுற அந்த டிரைவர்ஸ் எல்லாம் நம்ம தான், இனிமேல் நம்ம தான் அப்படின்னு ஓட்டுறாங்க. அப்புறம் அதர் வெஹிக்கிள்ஸ் வர்றப்போ, அதுவும் ஓன் வெஹிக்கிள்ஸ் வர்றப்போ, ஏன்னா நீங்களே எல்லாம் வந்துட்டா எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி. ரோடு போட்டிருக்காங்க. இந்த ஒதுங்கடங்க மாதிரி சைடில் ஏதாவது பண்ணாங்க. அது ரொம்ப ஒரு கட் மாதிரி வருது. கண்டிப்பாக கீழே இருக்குன்னா டயரை வெட்டிடுற மாதிரி தான் இருக்காது. ஸோ இவர் கொஞ்சம் பரவாயில்ல. தலைவர் என்ன பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த சைடு பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நாங்களும் இங்கேயே பார்க்குறோம். கேமராவையும் ஆனில் வச்சுருக்கோம். அப்போ தான் தெரியுது என்னென்னா, இந்த முன்னாடி போகிற பயவுள்ள ஏமாத்திட்டாங்களா ஸ்லோ பண்ணி. என்னென்னு ஏன் அவ்வளோ ஸ்லோ? இந்த வழியெல்லாம் ஸ்லோவாக தான் ப்ரோ போகணும் அப்படிம்பாங்க. வெயிட் கொஞ்சம் போரிங்காக போகுது. தலை ஒரு பாட்டு பாடு. என்ன வேணும் உனக்கு? பாட்டு தான் வேணும். என்ன வேணும் உனக்கு? திரும்ப பேசுற நீ. கண்டென்ட் வேணும் உனக்கு. கரெக்ட். போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அப்படியா? மாயாறு வந்தாச்சு. நிறைய இருக்காங்க, நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க இங்கே. பட் இவங்கெல்லாம் வந்து அந்த வைல்ட் அனிமல்ஸ்க்கு பயந்து தானே இருந்தாகணும். வேற வழி இல்லையா? டேய் வந்துருச்சுடா மாயாறு டேம். கேமரா வந்து இந்த பக்கம் இருக்க டேம். அம்மா போட்டாயா? என்னையா அது? இளநீ விற்கிறாங்க கைஸ். இங்கே ஒரு போர்டு இருக்குங்க. பாருக் கழுகுகளின் வாழ்விடத்திற்கு வந்துள்ள உங்களை வரவேற்கிறோம். அருளகம். ஓகே, இதுதாங்க டேம்பு. ஆனால் அது எங்கே முன்னாடி இருக்கும் போல இருக்குது டேம்பு. இது பார்த்தா ஒரு சிம்பிளான ஒரு அணைக்கட்டு மாதிரி தான் தெரியுது. இதுக்காட இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா இல்லைங்க, வர்ற வழி அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு அங்கே மசினகுடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்ரு.
அந்த 6 கிலோமீட்டருமே அப்படியே ஸ்லோவாக வர்றாங்க. வர்ற வழி அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான் சிம்பிள். அப்படியே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக வாங்க, நல்லாயிருக்கும். வந்ததுக்கு இதையாவது பார்க்குறேங்க. இவ்வளோ க்ளோஸாக ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான் ரெண்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. தங்க ஒரு போஸ் கொடுமா செல்குடி. நீ குழந்தை பிறந்த மாதிரி கத்தாத, மான் மாதிரி கத்து. சரி போலாம், நாங்கள் போயிட்டு வரோம். பாய். என்னாச்சு நொண்டி போகுது? இருங்க நிறுத்துங்க அதை போட்டெல்லாம். ஓ போங்கடா நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்கள் கிராஸ் பண்ணுங்க. போங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி ஜம்முன்னு போகுது. ஆனால் எல்லாமே ஒரு மாதிரியே நடக்குது. ஓகே தேங்க்யூ. இங்கே பாருங்க மாயாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. காட்டு வெள்ளமாக ஒன்று, எவ்வளோ காட்டு வெள்ளம், மழை பெஞ்சதுனோட ரிசல்ட்டு. இப்போ புரியுதுங்க எனக்கு மசினகுடி ரூம்லாம் எதுக்கு ஏசி வச்சுருக்கான்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா நேற்றுக்கு இருந்த கிளைமேட்டு நாங்கள் சொன்ன வீடியோவில் இருந்ததுக்கும் இப்போ அப்படியே சும்மா சுல்லுன்னு அடிக்குது. மாறலாம். ஆனால் இத்தனைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்களா? ஆமாம், ரெட் அலர்ட்லாம் போயிருக்குது. இன்னைக்கு நடக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏரியாவில். ஆனால் வெயில் பொழக்குது, என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல்னா ரெசார்ட்டு தான் இது ஒரு சிம்பிளான ஒரு ரெசார்ட்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப ரெண்ட்டு நமக்கு கம்மியாக இருக்குது. இது ஸ்டீல் ஸ்டெப்ஸ், அதனால் பார்த்து நடந்து வரேன். கொஞ்சம் பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தான் வந்தது. ஆனால் இடம்லாம் இங்கே நல்லா இருக்குது. நாங்கள் மேலே தங்கியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட போகலான்ட்டு இருக்கிறோம். இங்கே 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. சும்மா அப்படியே படுத்துக்கிட்டோம். அது இது ரீல்ஸ் அதுன்னு பார்த்துக்கிட்டு வேறு ஒன்றும் வேலை எதுவும் இல்லை. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் அடிச்சுது. ஆனால் இப்போ கொஞ்சம் அப்படியே டல் ஆயிடுச்சு. இங்கே கூப்பிட்ற தூரத்தில் பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது. இதை கொஞ்சம் பழமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்கு வேண்டிட்டு அப்படி என்ன வேணும் உனக்கு பாட்டே மாற்ற மாட்டீங்களா? நான் பாடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கே சாப்பிட போகிறோம்? இங்கேயே தானே மசனகுடியிலேயே சாப்பாடா? கேட்டேன் ஃபோன் பண்ணி எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு. ஓகே, ஏதோ சஃபாரி வேர்ல்டு மசனகுடியா. ஓகே, ஒரு 8 நிமிஷம் இங்கேருந்து. கீழே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆறு இருக்குது, அதுக்கு மேலே வர்ற மாதிரி தான் இருக்குது. பட்ஜெட்டாக தங்குற மாதிரி இருந்தால் இது ஓகே. ரைட்டா? பட்ஜெட்லாம் இல்லை ப்ரோ, இதெல்லாம் இந்த ரூம் ஒரு 1200 ரூபாய்க்கு வருது. 2000 ரூபாய்க்குள்ள வருது. இல்லை ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் தெரியாமல் தான் புக் பண்ணோம் ஃபோட்டோஸை பார்த்துட்டு. அப்போ ஃபோட்டோஸ் பார்த்துட்டு புக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் தங்குற மாதிரி தான். ஒரு சிங்கிள் டபுள் பெட்டு, ஒரு சிங்கிள் ரூம், அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் அவர்கிட்ட போய் பேசினேன். பேசினதுக்கப்புறம் சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா, நீங்கள் இந்த 4 பேர் தங்குற அந்த ரூமுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு மேலே யாரும் எதுவும் பண்ணித்தர மாட்டாங்க, பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு லக்ஸுரியாக வேணும்னா அந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போங்க. சிம்பிளாக வேணும்னா நீங்கள் இது பூனையா? ஒரே நிமிஷம் இருங்க, நகர மாட்டேங்குது இது. போய் போ போ ஓடு ஓடு போ போ போக மாட்டேங்க. நீங்கள் வாங்க, ஓரமாக வாங்க. உள்ளே வந்துடாதே. போ, அட காருக்குள்ளே போ. ஐயோ, காருக்குள்ளே போயிடுச்சு. ஏய் போ. இங்கே பாருங்க, காருக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாட்டேங்குது. அடியில் தான் இருக்குது. வெளியே வா. நீங்கள் அந்த பக்கம் இருந்து தட்டி விடுங்க, வேறு வழியே இல்லை. போ. அந்த பக்கம் அந்த பக்கம் வருது. போ போ போ. ஓகே நீங்கள் போங்க, நான் தட்டி விடு. கடிச்சுக்கு இது வச்சிட போகுது ஏதாச்சும். நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. போ. இது காருக்குள்ளே போயிட்டுருக்கு. நீ அங்கேயே இல்லை. குழி. அம்மாவை காணணும், அழுகுதா? பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோவில் தண்ணி போயிட்டுருக்குது. அப்புறம் பாப்பா இதையே ஜெர்க் ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் போயிடுச்சுன்னு வண்டி மூவ் பண்ணிடுவீங்களேன்னு நினச்சேன். எனக்கு தெரியும், அது குட்டி பூனை, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது குளிர்துன்னு அந்த சூடுக்கு கார் கடிக்க வந்துச்சு போல. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த வீடியோ லென்த்தாக போனதுனால என்னால் தொடர்ந்து போட முடியல. மற்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சீக்கிரம் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணிவிடுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த், ஸ்டே டியூன்ட்.